Welcome to Abhi's Classroom. In this video, we are going to see 7th Standard English Workbook, Worksheet 6, Grammar, Prepositions. First, Grammar பார்க்கணும் அப்படிங்கிறதுனால நான் Worksheet 5 வந்து அப்புறம் லாஸ்ட்டில் போடுறேன். ஃபஸ்ட்டு கிராமர் எல்லாம் பார்த்துட்டு முடிச்சிருவோம். இப்போ ப்ரிப்போஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பிளேஸ், டைம், டைரக்ஷன் ஆர் பொசிஷன் இதை குறிக்கிற மாதிரி இருக்கிற வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ப்ரிப்போஷன் அப்படின்னு சொல்கிறோம். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் ப்ரிப்போஷன்ஸை பற்றி கொஞ்சம் பிக்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க, அதை கொஞ்சம் பார்த்து ஞாபகப்படுத்திக்குவோம். இப்போ தி பிக்சர்ஸ் கிவன் பிலோ. இப்போது இந்த பொண்ணு என்ன பண்ணுறான், பாக்ஸ் பக்கத்தில் நிற்கிறான் இல்லையா, தி கேர்ள் இஸ் ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் டு த பாக்ஸ். அப்புறம் பிஹைண்ட், தி கேர்ள் இஸ் ஹைடிங் பிஹைண்ட் த பாக்ஸ், ஒளிஞ்சிருக்கா இல்லையா. பிஹைண்ட் அப்படின்னா பின்னால் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் உள்ளேருந்து வரான், தி பாய் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ். அப்புறம் இதில் தி கேர்ள் இஸ் கோயிங் இன் டு த பாக்ஸ், உள்ளே போகிறான். அடுத்தது இதை சுற்றி வர்றான், இந்த கேர்ள் இஸ் ரன்னிங் அரவுண்ட் த பாக்ஸ். அரவுண்டுனா சுற்றி வர்றது. அடுத்தது இன், தி கேர்ள் இஸ் சிட்டிங் இன் த பாக்ஸ். தி பாய் இஸ் கோயிங் த்ரூ த பாக்ஸ், அதுக்குள்ளே அப்படி வர்றான், இது உள்ளே உட்காந்துருக்கான். அடுத்தது இது தி கேர்ள் இஸ் ஜம்பிங் ஓவர் த பாக்ஸ், அது தாண்டுறான், அப்போது ஓவர். அடுத்தது தி கேர்ள் இஸ் சிட்டிங் ஆன் த பாக்ஸ். தி பாய் இஸ் jumping down from the box. அடுத்தது the boy's head is under the box. The girl is sitting inside the box. Girl is standing in front of the box. In front na என்னது, முன்னால. under na அடியில். உங்களுக்கு இந்த பிக்சர்ஸ் பார்த்து நல்ல ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக லாஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இந்த மாதிரி அருமையாக கொடுத்துருக்காங்க, அதனால் அதை கொஞ்சம் நினைவுபடுத்தணும் அப்படிங்கிறனால அது கொடுத்தேன். இது பிட்வீன். பிட்வீன் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலும் என்ன பண்ணணும், ரெண்டு பொருள்கள் இருக்கணும், ரெண்டு திங்ஸுக்கு. இப்போது தி பாய் இஸ் சிட்டிங் பிட்வீன் டூ பாக்ஸஸ். ஓகேயா, இப்போது நம்ம ஒர்க் புக் வருவோம். ஷேட் தி ப்ரிப்போஷன்ஸ். வித் அப்படிங்கிறது ப்ரிப்போஷன், உடன், அப்போது இது ப்ரிப்போஷன். ஓகே, நெக்ஸ்ட் எபோவ். எபோவ் மேலே இல்லையா, அதனால் இதுவும் ப்ரிப்போஷன், இதை ஷேட் பண்ணணும் நீ. அடுத்தது வாஸ், இது வேர்ப் இல்லையா, இது ப்ரிப்போஷன் கிடையாது. நெக்ஸ்ட்டு வில், இதுவும் வேர்ப், இது ப்ரிப்போஷன் அல்ல. நெக்ஸ்ட்டு நவ், இதுவும் ப்ரிப்போஷன் கிடையாது. நெக்ஸ்ட்டு பிசைடு. பிசைடுனா சைடில், அதாவது பக்கத்தில் அப்படின்னு சொல்லலாம், அது ப்ரிப்போசிஷன். எமங். எமங் அப்படின்னு பிட்வீன் அப்படின்னா ரெண்டு பொருட்கள் நடுவில் இருந்தால் பிட்வீன் சொல்லுவோம். மோர் தேன் டூவாக இருந்து அதுக்கு நடுவில் அப்படின்னு சொல்லும்போது எமங் யூஸ் பண்ணுவோம். அப்போ இதுவும் ப்ரிப்போஷன். இப்போ எவ்வளோ இதெல்லாம் ப்ரிப்போஷன். வித், எபவ், பிசைட், among, இது நாலுமே prepositions. Next, pick out the prepositions in the following passage. Joy wakes up early on the first day of school. She is very excited to go to school. She puts all her things in the new school bag. She takes her new school bag to school. Thereafter, she starts to school by bus at 8 o'clock. She is happy to see her friends in the classroom. She sits near her friend on the bench beside the board. இப்போது இந்த ஒரு பேசேஜில் எதெல்லாம் ப்ரிப்போஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இப்போது இங்கே வேக்ஸ் அப் அப்படின்னு அப்படிங்கிறதும் ப்ரிப்போஷன் தான். பட் இங்கே வேக்ஸ் அப் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ், அதனால் நான் அந்த அப்பை எடுக்கலை. பட் அப் மட்டும் தனியாக இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு ப்ரிப்போஷன் தான். ஆன் த ஃபஸ்ட் டே, அதனால் ஆன் கொடுத்துருக்கேன். அடுத்தது இங்கேயும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க, பெரிய கிளாஸ் போன படிப்பேன். டு கோ அப்படின்னு
அதனால இந்த டூ இது டு ஸ்கூல் இருக்கு இல்லையா, இந்த டூ வந்து ப்ரிப்போஷன். அடுத்தது இந்த நியூ ஸ்கூல் பேக், இன் அப்படிங்கிறது ப்ரிப்போஷன். நெக்ஸ்ட்டு அது டூ ஸ்கூல், அது ஆல்ரெடி வந்துருச்சு டூ. அப்புறம் இங்கேயும் டூ. பை பஸ், பை அப்படிங்கிறது ப்ரிப்போஷன். அட் 8 o'clock இல்லையா, அட் அப்படிங்கிறது ப்ரிப்போஷன். இங்கே இன் த கிளாஸ் ரூம், இன் அப்படிங்கிறது ப்ரிப்போஷன். நியர், நியர் அப்படிங்கிறது ப்ரிப்போஷன். நியருங்கன்னா பக்கத்தில். beside the board, beside அப்படிங்கிறது ப்ரிப்போஷன். இப்போ ஆன், டு, பை, அட், நியர், beside, in இதெல்லாம் வந்து ப்ரிப்போஷன்ஸ் ஃப்ரம் த above passage. Next, third question. Look at the picture and fill in the blanks with the suitable proportions given in the box. இந்த ஸ்டோரி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. Once two friends were walking through the forest. ஃபாரஸ்டின் வழியாக நடந்து போயிட்டுருக்காங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ். Suddenly they saw a large bear approaching them. திடீர்னு என்னாச்சு, ஒரு கரடி வந்து அவங்கள நோக்கி வருது. One of the friends at once climbed a nearby tree. பக்கத்தில் இருக்கிற மரத்தில் ஏறிட்டான். But the other one did not know how to climb. அவனுக்கு தெரியல, மரம் ஏற தெரியல. So he laid down, dashed the ground breathless. அப்படின்னா on the ground breathless, கிரவுண்டுக்கு மேலே அப்படியே மூச்சு இல்லாமல் படுத்திருந்தான். pretending to be a dead man. pretendingனா நடிக்கிறது, ஒரு இறந்து போனவன் மாதிரி நடிச்சிட்டு இருந்தான். the bear came, dashed the man lying on the ground. பக்கத்தில் வருது, கீழே படுத்திருந்தான் இல்லையா, அது பக்கத்தில். பக்கத்தில் அப்படிங்கிறது போது நியர். It thought he was dead and went away. அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுச்சு. Now the friend dashed the tree, on the tree இல்லையா, அந்த மேலே இருந்தவன் வந்து came down and asked his friend, what did the bear tell you in your eyes, in your ears? இவனுடைய காதில் என்ன சொல்லிச்சு? The friend replied, the bear advised me not to believe a false friend. இப்போ இதில் இருக்கிற ப்ரிப்போஷன்ஸ் தெரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட் fourth one. Classify the proportions in the following passage and write it in the appropriate columns. Yesterday, Ronnie went to a toy shop in the evening. The toy department was on the first floor. She saw many dolls in the corner rack, but she liked the Barbie doll in the box and bought it. She reached home at 9 p.m. அப்போது இதில் வந்து என்னென்னலாம் இப்போ டைம், பிளேஸ், பொசிஷன் காட்டுற மாதிரி இருக்கிற ப்ரிப்போஷன்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு ராணி வென் டு அப்படிங்கும்போது டு எ டாய் ஷாப் இல்லையா, டு அப்படிங்கிறது இப்போது இங்கே வந்து பிளேஸை குறிக்கிறதுனால இங்கே போட்டிருக்கோம். அடுத்தது இந்த ஈவினிங் அப்படிங்கிறனால இங்கே இன்னத்துக்கு இங்கே போட்டாச்சு, இங்கே டைம் இல்லையா, அதனால். அடுத்தது தி டாய் டிபார்ட்மெண்ட் வாஸ் ஆன் த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ஆன்கிறது பொசிஷன் இல்லையா, அதனால் ஆன். She saw many dolls in the corner rack. In the corner rackனா அது பிளேஸை குறிக்குது. அடுத்தது but she liked the Barbie doll in the box. In the box அப்படின்னா அது பொசிஷனை குறிக்குது. She reached the home at 9 p.m. டைம், அதனால் at. இந்த பிளேஸும் பொசிஷனும் உனக்கு கொஞ்சம் மோரார்லஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும். Complete the following sentences using the suitable proportions of time. Rahim is arriving. அப்போது ஒரு டேட்டை குறிக்கிற மாதிரி வந்தாலே முன்னால் ஆன் போடணும். January 5th அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்போது என்ன போடணும்? ஆன். அட் கிடையாது. அட் எங்கே போடுவேன் அப்படின்னா டைமை குறிக்கணும். அட் 1 o'clock இருக்கு இல்லையா, அப்போது இங்கே என்ன பண்ணணும்? அட். அதே மாதிரி ஒரு இந்த ஆஃப்டர்நூன், மார்னிங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன் போடணும். நெக்ஸ்ட் ஒன், fill in the blanks with the suitable proportions of place and position. இங்கே வந்து I was waiting for my friend under, on, in front of their house. ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணேன்
இங்கே அண்டரோ ஆனோ வராது. அப்போ இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹர் ஹவுஸ், அவருடைய வீட்டுக்கு முன்னால் வெயிட் பண்ணேன். ஆஃப்டர் ஷி கேம் we went to a shop which was beside between in போஸ்ட் ஆஃபீஸ்னு இருக்குது. பிட்வீன் அப்படின்னா ரெண்டு பொருட்கள் இருக்கணும்னு சொல்லணும் இல்லையா, ரெண்டு. அப்போ இல்லை, அதனால் பிட்வீன் வராது. இப்போ பிசைட் த போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற ஷாப்புக்கு நாங்கள் போனோம். வி வாக்டு டேஷ் த டவுன், வாக்டு த்ரூ த டவுன், சரியா, வழியாகன்னு அர்த்தம், த்ரூனா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ரீட் த சப்ஸ்டியூஷன் டேபிள் அண்ட் ஃப்ரேம் 3 sentences. 3 sentences 4 எழுதலாம், நிறைய எழுதலாம். இப்போது எப்படி எழுதியிருக்கேன்னு பாரு. He is standing near a tree. ட்ரீக்கு பக்கத்தில் அவன் நின்றுட்டு இருந்தான். The keys are in the table. டேபிளில் இருந்தது, டேபிளில் keys. The clock is on the wall. அந்த சுவற்றின் மேல் அந்த clock இருந்தது, மேல். The cat hides under the car. காருக்கு அடியில் கேட் வந்து ஒளிஞ்சிருந்தது. இப்படி நாங்கள் எழுதியிருக்கேன். நீங்கள் வேறு சென்டென்சஸ், மினி சென்டென்சஸ் யூ கேன் ட்ரை. ஓகே, மீனிங் மட்டும் ஓரளவு கரெக்டானு பார்த்துக்கணும். அடுத்தது நீங்கள் இப்படி கூட எழுதலாம். He is standing under a tree எழுதலாம். The keys are on the table எழுதலாம். The clock is அப்படின்னா மட்டும்தான் on the wall அப்படிங்கிறது தான் கரெக்டாக வரும். இல்லை சும்மா வைக்கப்பட்டிருந்ததுன்னா தி clock is under the table, அந்த டேபிள் கடியில் இருந்தது அப்படின்னு கூட எழுதலாம். அது வந்து சென்டென்ஸ் தப்பு கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு, ஸ்பாட் தி எரர் இன் தி ஃபாலோயிங் சென்டென்ஸ் அண்ட் ரீரைட் இட் கரெக்ட்லி. இதில் ஒரு எரர் இருக்குது, அதை கண்டுபிடிச்சிட்டு அதை கரெக்ட் பண்ணி எழுது, ரீரைட் பண்ணு. I have been waiting from 3 hours. I have been waiting for 3 hours. நான் 3 மணி நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ I have been waiting for 3 hours அப்படிங்கிறது தான் கரெக்ட் சென்டென்ஸ். Frame 3 sentence using prepositions given below. இந்த ப்ரிப்போஷன்ஸ் 3 கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணிவிட்டு 3 சென்டென்ஸ் பண்ணணும். இது சிம்பிளானது தான். ஆஃப்டர், அதுக்கப்புறம்னு அர்த்தம். ஆஃப்டர் த பெல் த ஸ்டூடெண்ட்ஸ் கோ ஹோம். வீட்டுக்கு பெல் அடித்ததுக்கப்புறம் அல்லது பெல்லுக்கு அப்புறம் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு போவாங்க. டியூரிங் சம்மர் ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர். டியூரிங் அப்படின்னா அந்த காலத்தில், அப்போ சம்மர் காலங்களில் நீ நிறைய தண்ணி குடிக்கணும், குடி. அடுத்தது பிலோனா கீழே. த பால் இஸ் கெப்ட் பிலோ த டேபிள். டேபிளுக்கு கீழே வைக்கப்பட்டிருந்தது. பிலோனா கீழே. நெக்ஸ்ட் ஒன், ரீட் த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேர்ஃபுல்லி அண்ட் ட்ரா த பிக்சர். ட்ரா த ஸ்கொயர் இன் த மிடில் ஆஃப் த பாக்ஸ். அப்போ இந்த மிடில் அப்படின்னு உனக்கு எதுவும் தெரியணும். இந்த பாக்ஸில் நடுவில் ஒரு ஸ்கொயர் போட்டுக்க. அடுத்தது ட்ரா தி ட்ரையாங்கிள் எபோவ் தி ஸ்கொயர். எபோவ்னா உனக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணும். எபோவ் அப்படின்னா என்னது, மேலேன்னு அர்த்தம். அப்போது ஸ்கொயருக்கு மேலே ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்க. அடுத்தது ட்ரா எ ரெக்டாங்கிள் பிகினிங் ஃப்ரம் த மிடில் அண்ட் டச்சிங் இட்ஸ் பாட்டம். மிடில்னால் இன்னும் கூட கொஞ்சம் கீழே போட்டுக்கலாம். இப்போது இந்த மிடிலில் ஒரு ரெக்டாங்கிள் போடு. அது வந்து எதை டச் பண்ணிகிட்ருக்கணுமா, பாட்டமை டச் பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி போட்டாச்சு இல்லையா, ரெக்டாங்கிள். இது வரைக்கும் கூட போடு, அது மிடில்னு கரெக்டாக மீனிங் வரும். ட்ரா எ ஸ்மால் சர்க்கிள் இன் த மிடில் ஆஃப் தி ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளுக்கு சென்டரில் ஒரு ஸ்மால் சர்க்கிள் போடு. அவங்க சொல்லியிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி பார்த்தா ஒரு சின்ன வீடினுடைய அமைப்பு கிடைக்குது. ஓகே, இதளவுக்கு ப்ரிப்போஷன்ஸ் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே ஊனா சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ.